ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அடியவர்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கேட்கும்போதே நரம்புகளையெல்லாம் முறுக்கேற்றக்கூடிய ஒரு மாபெரும் வீர வரலாறு. முருகப்பெருமானோட முதன்மை தளபதி, அவரோட அன்பான தூதுவன் வீரபாகுத்தேவர் அசுரர்களோட கோட்டையான மகேந்திரபுரிக்குள்ள எப்படி நுழைஞ்சார், அங்கே சிறைப்பட்டு கிடந்த இந்திரனின் மகன் ஜெயந்தனையும் தேவர்களையும் எப்படி சந்தித்தார், சூரபத்மனின் சிம்ஹாசனத்துக்கே போய் எப்படி சிம்ம சொப்பனமா நின்றார், வாங்க பார்க்கலாம். சூரபத்மனோட கொடுமையான சிறையில தேவர்கள் எல்லோரும் வாடிக்கிட்டு இருக்காங்க. ஜெயந்தன் கடுமையான காவல்கள் மத்தியில அசுரர்களோட சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார். இதை பார்த்த வீரபாகு தேவருக்கு மனசு பொறுக்கல. அங்கே காவலுக்கு நின்ற அசுரர்கள் எல்லோரும் மயங்கி விழறாங்க. வீரபாகுத்தேவர் முருகப்பெருமானோட மூல மந்திரமான அந்த 6 எழுத்து மந்திரத்தை சரவண பவா என்று மனமுருகி ஓதுறார். அந்த மந்திரத்தோட ஒளியும் புகையும் சிறைச்சாலை முழுக்க பரவுது. அசுரர்களெல்லாம் மந்திர வலிமையால அசைவற்று போறாங்க. அப்போ கையில் வேலேந்திய முருகப்பெருமானை மனசுல நினைச்சுக்கிட்டே வீரபாகுத்தேவர் உள்ளே நுழையறார். அங்கே ஒளியிழந்து போயிருந்த ஜெயந்தனை பார்த்து ஆறுதல் சொல்றார். ஜெயந்தா, பயப்படாதே, சிவபெருமானின் குமாரன் ஆறுமுக வள்ளல், முருகப்பெருமானோட தம்பி நான். என் பெயர் வீரபாகு. உங்களை அசுரர்களின் சிறையிலிருந்து மீட்கத்தான் நான் தூது வந்திருக்கிறேன். முருகனின் அருள் உங்க மேல இருக்கும் பொழுது உங்க பாவமும் துன்பமும் உங்களை விட்டு ஓடி போயிடும். பிறவி பெருங்கடலையே நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னு வீரபாகு சொன்ன உடனே தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில அவருக்கு வாழ்த்துக்களும் ஆசிகளும் அள்ளித்தராங்க. சிறைக்களத்தை விட்டு புறப்பட்ட வீரபாகு வான்வழியா பறந்து சூரபத்மனோட பிரம்மாண்டமான அரண்மனைக்குள்ள நுழைறார். அங்கே மேருமலையையே வில்லாக வளைச்ச சிவபெருமானோட மைந்தனான முருகனின் தூதுவனான தான் அசுர மன்னன் முன்னாடி சாதாரணமா போய் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். முருகப்பெருமானை மனசுல வேண்டின உடனேயே அங்கே 1000 சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தாப்புல ஒரு பிரம்மாண்டமான ஒளி வீசும் சிம்மாசனம் தோன்றுது. சூரபத்மனுக்கு சமமா அந்த ஆசனத்துல வீரபாகு தேவர் கம்பீரமா அமர்றார். இதை பார்த்த உடனே சூரபத்மனுக்கு கோபம் தலைக்கேறுது. பற்களை கடிக்கிறான், சிரிக்கிறான், கர்ஜிக்கிறான். அவனோட கண்களில் இருந்து நெருப்பு பொறி பறக்குது. அடே சிற்றறிவோனே, காட்டிலே இலைத்தழைகளை தின்று உடம்பை வருத்தும் சித்தர்கள் செய்யும் வித்தையா என் முன்னாடி காட்டுற? என் நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள், ஏன் விலங்குகள், மலைகள் கூட இந்த வித்தையை செய்யும். துணிச்சலாய் வந்த நீ யார் அப்படின்னு கேலி செய்கிறான் சூரன். அதற்கு வீரபாகுத்தேவர் சற்றும் அஞ்சாமல் இடிமுழுக்க குரல்ல பதில் சொல்றார். சூரனே, தேவர்களின் துயர் துடைக்க, பிரம்மன் உள்ளிட்ட வானவர்களின் சிறையை மீட்க ஆதி முதல்வனான முருகப்பெருமான் திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கிறார். உன்னுடைய தம்பியான தாரகாசுரனையும் அவன் ஒளிந்திருந்த கிரௌஞ்ச மலையையும் நொடி பொழுதில் பொடிப்பொடியாக்கிய குமாரவேலின் தூதுவன் நான். உன்னிடத்தில் கருணை கொண்டுதான் என்னை தூதனாக அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு வீரபாகு தேவர் கெர்த்தா பேசுறார். பார்த்தீங்களா நேயர்களே, எதிரி கோட்டைக்குள்ளேயே போய் அவனோட சிம்ஹாசனத்துக்கு முன்னாடியே தனக்கான சிம்ஹாசனத்தை உருவாக்கி முருகப்பெருமானோட வீரத்தை பறைசாற்றின வீரபாகு தேவரோட கதை எவ்வளவு அற்புதம்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ராதே கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.